நம்ம வீட்டில் இன்றைக்கி வடகறி இட்லிக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்காக வடகறி இன்றைக்கி செய்கிறேன். இன்றைக்கி வடகறின்னு சொன்னதுமே எனக்கு வந்து ஏதோ கறி போட்டு தான் சமைப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நானே. அதனால் அதை பற்றி நான் பார்க்குறதே இல்லை. சரி, வெறும் கடலப்பருப்பால் செய்கிறது தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு செஞ்சு பார்த்துருக்கேன். நல்லா இருந்துச்சு. நைட்டே கடலப்பருப்பை ஊற வச்சு அரைச்சி கடலப்பருப்பில் வந்து மிளகாய், பட்டை எல்லாமே போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ரெடி பண்ணி இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சு அந்த கிண்ணத்துலேயே வச்சு வேக வச்சு அதை எடுத்து ரெடி பண்ணியாச்சு. அது நல்லா வெந்திருந்துச்சு. நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, பட்டை, சோம்பு எல்லாமே போட்டு தாளித்து அதுக்கு கொஞ்சம் வெங்காயம் நிறையா போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. வெங்காயம் நிறையா போட்டு நல்லா வதக்கி விட்டு தண்ணி நிறையா ஊற்றி நல்லா கொதிக்க வச்சாச்சு. கொதிக்க வச்சதும் அதுக்கப்புறம் அந்த கடலப்பருப்பு வெந்ததை எடுத்து நல்லா வேக வச்சு அந்த தண்ணியிலையும் நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா இறக்க போகிற நேரத்தில் கொத்தமல்லி தழை போட்டுக்கணும். ஆனால் கொத்தமல்லி தழை இல்லை. அதனால் இறக்க போகிற கட்டத்தில் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் விட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இட்லி எடுத்து வடகறி வச்சு சாப்பிட்டாச்சு.